இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த கிழமையில் வெயில் உஷ்ணம் அதிகமாக இருந்தது. இந்த வெயில்னால் சில பேர் கடவுளை கூட திட்டி இருப்பீங்க. சில பேர் என்ன வெயில்னு சொல்லியெல்லாம் முறுமுறுத்திருப்பீங்க. அப்படி யாராவது கடவுளை திட்டி முறுமுறுத்திருந்தால் கடவுளிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த வெயில் உஷ்ணத்தை அதிகரித்ததே இந்த கடவுள்தான். ஆனால் அவர் அந்த உஷ்ணத்தை கூட்டினது காரணமே மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் அவரை இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்லித்தான் இதை செய்தவர். ஆனால் இந்த சனங்களுக்கு இது தெரியாமல் மென்மேலும் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16:8 வாசிச்சிங்கன்னு சொன்னால், 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர் மேல் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அப்போ இந்த வார வந்த வெயில் உஷ்ணத்தினால அதை விட வார துன்பங்கள், இனி வரப்போகிற பஞ்சங்கள், எங்களுக்கு ஏதும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தோடனே நாங்கள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்காமல், எங்கள் பாவங்களை மன்னியுங்கள், எங்களை விடுதலை ஆக்குங்கள், எங்களுக்கு சுகத்தை தாருங்கள், எங்களுக்கு கஷ்டத்தை நீக்குங்கள் என்று கடவுளிடம் நாங்கள் மன்றாடாமல் மேலும் மேலும் கடவுளை நாங்கள் திட்டுகிறோம். கடவுளை எங்களை சோதிக்கிறார், விவேதிக்கிறார், ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை தாரான்னு சொல்லித்தான் நாங்கள் கடவுளை திட்டுறோம் ஒழிய, எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு கடவுளிடம் திரும்புகிற பழக்கம் இல்லை. அது தெரியாத எங்களுக்கு. இந்த மாதிரித்தான் ஆதியாகமத்தில் ஆதாமேவாள் செய்த பாவத்தினால இந்த பழத்தை சாப்பிட்டார்கள். தேவன் சாப்பிட வேணாம் என்று சொன்ன பழத்தை இவர்கள் சாத்தான் தூண்டுதலினால சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட மாத்திரமில்லை, தேவன் வந்து கேட்கும்போது ஒருத்தர் குற்றம் சாட்டினார்களே ஒழிய இவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கல. அப்போ தெரியாது அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு. இவர்கள் ஆளையால் குற்றம் சாட்டினார்கள். ஆதாமிடம் கேட்கும்போது ஆதாம் ஏவாளை சொன்னார், இவதான் நீர் கொடுத்த மனுஷி தான் எனக்கு இந்த பழத்தை தந்தது, நான் சாப்பிட்டேன் என்று சொன்னாள். ஆதாம் சொன்னார், ஏவாள்கிட்ட கேட்கும்போது சாத்தான் தான் என்னை வஞ்சித்தான், அதனால் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி இப்படி குற்றம் சாட்டினார்களே ஒழிய இவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை தேவனிடம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்துதான் எங்களுக்கு பாவ மன்னிப்பு என்று சொல்லி ஒரு மன்னிப்பை தந்தார். அது நாங்கள் என்ன பாவம் செய்தாலும் அவரிடம் மனமுருகி பாவத்தை விட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் எங்களை பாவத்தை மன்னித்து எங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். இதுதான் எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இயேசு கிறிஸ்து வந்தது. அதனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது எங்களுடைய பரம்பரை பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. அதுக்கு பிறகு சயின்ஸில் சொல்லுவார்கள் டிஎன்ஏன்னு சொல்லி, தாயிடம் இருக்கிற வியாதிகள், துன்பங்கள், பழக்க வழக்கங்கள்
இதெல்லாம் அப்படியே பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருவோம்னு சொல்லி இதை முறிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தவர். வந்து பாவத்தை, அந்த வியாதிகளை, பரம்பரை வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் இதை முறித்து புதிய வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது எங்களுக்கு புதிய வாழ்க்கையை, புதிய சந்ததியை எங்களுக்கு தருவார் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.